ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பிலேருந்து வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இன்றைய பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறையோடைய முக்கிய பங்கு என்ன, ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம், தினமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் பிஜிடிஆர்பி தேர்வுகள் முடிந்து 25 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பட்சத்தில் அவங்க இன்னுமே ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடவே இல்லை. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? நாமளும் பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு டைம், 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமோட இந்த டிஆர்பியோடைய வெப்பேஜை அஃபிஷியலான இணையதளத்தை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஆனால் அவங்க இன்னமும் வெளியிடலை. ஸோ இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவரை பார்த்திங்கன்னா வெளியிடவே படவில்லை. ஸோ எப்பொழுது வெளியிடப்படுவாங்கன்ட்டு நாமளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நாளை வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை நாளை வெளியிடப்படவில்லை என்றால் திங்கள் மாலைக்குள்ளார உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஸோ எந்த விதமான மாற்றமும் இங்கே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறையில் இன்றைக்கி அதை பற்றி இன்றைக்கி பட்ஜெட், ஸோ தமிழக பட்ஜெட்டில் அதுக்கு அதிகப்படியான இடம் ஒதுக்கிட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக அரசின் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு 36,898.89 கோடி நிதி ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொத்தமே பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு அதிகப்படியான அமௌண்ட் பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கிட்டுருக்காங்க தமிழக பட்ஜெட்டில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணவியருக்கு பார்த்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் உயர்கல்வி பெறும்பொழுது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில், ஸோ அந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள், ஸோ அவங்க உயர்கல்வி பெறும் போது மாதம், ஸோ ஒருத்தர் அவங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி ஆர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் படிக்க போகிறாங்கன்னா, டிகிரி பி மெக்கானிக்கா அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மாதம் 1000 ரூபாய், ஸோ எவ்வளோ உயர்கல்வி படிச்சுட்டே இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ இது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அரசு பள்ளியில் பயிலும் மாணவியருக்கு மட்டுமே இந்த இது. ஸோ அதுவே தனியார் ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு கிடையாது. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களாக 1.78 லட்சம் பேர் தேவை. ஆனால் 6.66 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் 35 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தோம். அதனை முதல்வர் படிப்படியாக நிறைவேற்றுவார். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பாடங்கள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது கடும் எச்சரிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு ஸோ அவர் ப்ரெஸ் மீட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரியும் கூறியிருக்காரு. ஸோ நண்பர்களே, இதுதான் இன்றைய முக்கியமான தகவல்கள் இந்த பள்ளி கல்வித்துறையை சார்ந்த. ஸோ இது மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.